பாரில் உயர்ந்த பாரதம் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட கருப்பொருளே என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பாரதத்தை உலக அரங்கில் பெருமை கொள்ளச் செய்கிறார்களோ அவர்களுக்கு பாரதம் அவர்களை எப்படி பெருமை கொள்ளச் செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான மனிதர்களை தான் தேடி பிடித்து அவரை கருப்பொருளாக கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வரோம். அந்த விதத்தில் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடியவர் ஒரு 55 மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமையை தேடி தந்துள்ளார். சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவர். இள வயதிலேயே தன் தந்தையை இழந்து விடுகிறார். தன் கண் முன்னாலேயே பார்க்குறாங்க, சாப்பாடு அவங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சுல்லான்னு சொல்லக்கூடியது விறகு, அந்த விறகு மட்டைகளை வைத்து அந்த அம்மையார் சாப்பாடு பசங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த விறகுக்குமே வழி இல்லாத காலகட்டத்தில் என்ன பண்ணுறது, அதை ஊற்றி எரிய வைக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் தேவைப்படுகிறது. அதுக்கு காசு இல்லை, வறுமை. அப்போ அந்த பெண் குழந்தைக்கு தோணுது என்னன்னா, தன்னுடைய பழைய நோட்டு புத்தகத்தை எல்லாம் கொண்டு போய் கடையிலையில் விற்று சேல்ஸ் அதை விற்பனைக்கு கொடுத்து 40 பைசா கொண்டு மண்ணெண்ணெய் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அன்றைய உணவுக்கு உதவி புரிகிறார், தன்னுடைய பழைய நோட்டு புத்தகங்களாம் கொடுத்து. பின்னாளில் அவர் படிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கிராம பகுதிகளில் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கல்லூரிக்கு போகிறதுங்கிறது, அதுவும் பெண்கள் படிப்பு என்பதே பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய விஷயம். அது அப்படி இருக்கும்போது படிக்கணும்னு இந்த பெண்மணி ஆசைப்படுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு பையனை நான் ரெடி பண்ணிட்டேன், நீ இந்த இளநிலை படிப்பை முடிச்சுட்டு அப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு படிக்கணும், நிறைய படிக்கணும்னு ஆசை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த அப்படின்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நீ நல்லா இன்னும் படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. படிக்க வேண்டும், எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்கிற வெறி அந்த பெண்ணை நல்லா படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. அடுத்தடுத்த தன்னுடைய வாழ்க்கையில் என்னவாகணும் அவங்களுக்கு பெரும் கனவுகள் வருகிறது. மருத்துவத்துறைக்கு போகலாமா அல்லது இன்ஜினியரிங் துறைக்கு போகலாமா அப்படிங்கும்போது பல பொருளாதார வசதிகள் சூழ்நிலை காரணமாக மருத்துவ படிப்பை விட இன்ஜினியரிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா ஆணாதிக்கம் சூழ்ந்த நிறைந்த துறைகள் அப்படின்னு சில துறைகளை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதில் அரசியல் குறிப்பாக, அப்புறமா இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே அப்படிதான் ஆண்கள் அதிகமாக எடுத்து படிக்கக்கூடிய துறையாக இருக்குது. ஏன்னா ஃபீல்டு ஒர்க்குங்கிறது பெண்கள் போய் அதை பார்க்குறது சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அதை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. அவங்க எம்டெக் முடிக்கிறாங்க, வாராங்கல்ல எம்டெக் முடிக்கிறாங்க. அப்புறம் பிஹெச்டி நம்ம சென்னை ஐஐடியில் தான் பிஹெச்டி முடிக்கிறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஐஐசியில் ஜாயின் பண்ணுறாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் IISல ஜாயின் பண்ணுறாங்க. அங்கேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணக்கூடிய 52 ஆண்டு கால அந்த இன்ஸ்டிடியூஷனோட வரலாற்றில் முதல் அந்த துறையின் பெண் தலைவராக இவங்க தான் இருக்காங்க, ஃபீமேல் ப்ரொஃபஸராக இவங்க தான் இருக்காங்க. அதெல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய சாதனைகளாக இருக்கு. இப்போ இவர்கள் என்ன சாதிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது, செனாப் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜு கட்டி இந்த ஆண்டு தான் அது பாரத பிரதமர் அவர்களின் திருக்கரங்களால் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த செனாப் ரிவருக்கு மேலே ஓடுறதுனால அதை செனாப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகிலேயே மிக நீண்ட உயரமான இரும்பு பாலம் அப்படிங்கக்கூடிய அதிசயத்தை பெற்றிருக்கிறது, பெருமையை பெற்றிருக்கிறது. இது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த ப்ராஜெக்டுக்காக 17 வருஷம் தவம் இருந்திருக்கிறார். இவ்வளோ வறுமை பின்னணியிலிருந்து வர்றவங்க அதை சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்க இதுக்கு நான் மட்டுமே கிரெடிட் இருக்க விரும்பலை அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடையும் சொல்கிறாங்க. பலர் இதற்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற குழுமம் தான் இதுக்கு பக்கபலமாக இருந்திருக்கு. அவர்களோட கொங்கன் ரயில்வேஸும் இணைந்து தான் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட பாலத்தை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த பெரிய பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இவங்க மாதவி லதா அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஜியோலாஜிக்கல் ப்ரொஃபஸர். அந்த காலநிலை அங்கே எப்படி பாலம் கட்ட முடியும், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்து அவங்க முடிச்சிருக்காங்க. 17 வருஷம் உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பை பற்றி அவங்க சொல்லும்போது ரொம்ப
பிரமிப்பா இருக்கு. சில நாட்கள் வந்து 3 நாள் ஆஃபீஸ்லயே வந்து படுத்து இருந்து இந்த ப்ராஜெக்டோட கட்டத்தில் இதை நிறைவு பண்ணக்கூடிய கட்டத்தில் அதை முடிக்கணுங்கிறதுக்காக 3 நாள் ஆஃபீஸ்லயே இருந்திருக்காங்க. சில சமயங்களில் வந்து உயர் அதிகாரிகளுக்கு பிரசன்டேஷன் காட்டணும். அப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் தயாரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை தான் தன்னுடைய கணவரும் குழந்தைகளும் அன்னைக்கு சாப்பிடக்கூடிய காலகட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்றாங்க. இதை குறித்த டெக்னிக்கல் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு 1486 கோடி செலவுல இந்த பிரம்மாண்ட பாலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த செனாப் பெட் ரிவர்ல இருந்து 356 மீட்டர் இது வந்து உயரமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஈஃபில் டவர் உலகிலேயே பிரம்மாண்ட கோபுரம், அந்த கோபுரத்தை விட 35 மீட்டர் உயரமானது இது அப்படிங்கிற பெயரையுமே இது எடுத்திருக்கிறது. இதனுடைய அந்த கேரண்டி பீரியட், அதாவது இதற்கான லைஃப் டைம்னு சொல்லிட்டு 120 வருஷத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து கடும் குளிர்காலம், எர்த்குவேக்ல 8 மேக்னிடியூட் வரைக்கும் தாங்கக்கூடியது, பூகம்பம், அப்படி பலவேறு விஷயங்களை எல்லாம் பார்த்து தான் இதை வந்து கட்டமைச்சிருக்காங்க. இல்லை 100 சென்சார் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பல சிரமங்களுக்கு இடையே தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா இமயமலை மலைத்தொடர்களிலெல்லாம் இது அமைஞ்சிருக்கு. இது காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் அமைந்திருக்கிறது. பாரமுல்லா காஷ்மீர் பகுதியில் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போக்குவரத்தாக இருக்கிறது. இதன் மூலமாக பை ரோடு டிரான்ஸ்போர்ட், பயண போக்குவரத்து, அது வந்து 50% நேரத்தை இது மிச்சப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் இதன் மூலமாக இன்னும் மிகப்பெரிய அந்த இடம் வந்து ஒரு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு இது பெரிய கட்டமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இதை பொருளாதாரத்தில் இதனுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பக்கத்தில் வந்து அடிக்கடி பூகம்பம், இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள், அப்புறம் மழை வெள்ளம் வரும்பொழுது ஆப்பிள் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஜம்மு காஷ்மீர், அதெல்லாம் அழுகி போயிடுது. நாட்டின் மற்ற பகுதிகளுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாம போயிடுது. இந்த டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதுக்கு இது வந்து மிகவும் பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் உற்பத்தியாளர்கள்லாம் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பாராட்டி தான் டாக்டர் ஜி மாதவி லதா அவர்களுக்கு என்டிடிவி இந்தியன் சயின்ஸ் ஐக்கன் ஆஃப் த இயர் அப்படிங்கக்கூடிய விருதை கொடுத்து கௌரவித்திருக்கிறது. ஆந்திர அரசுமே ராமோஜி ராவ் எக்ஸலன்சி அவார்டு அப்படிங்கிறதையும் அந்த பெண்மணிக்கு கொடுத்து கௌரவித்திருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயமா பார்க்கப்படலை. அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, நாங்கள் அந்த இடத்துக்கு போறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். கள ஆய்வு பண்ணணும், ஜியோலாஜிக்கல் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா மிக நீண்ட தூரத்திற்கு வந்து இடையில பில்லர் போஸ்டே இல்லாம தான் அதை வந்து அமைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அது மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னுமே பாராட்டப்படுகிறது. அப்படி இருக்க நிலைமையில இது எப்படி பண்ணோம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் அதிர்ச்சித்தரமான தகவல் அவங்க சொல்றாங்க. நாங்கள் வந்து கழுதையில சவாரி பண்ணி அங்கே போக வேண்டியதாக இருந்தது, போட்ல போக வேண்டியதாக இருந்தது, ரொம்ப வந்து சறுக்கலான பாதைகள், அதையெல்லாம் கடந்து போய் தான் இந்த ஒரு சாதனையை நாங்கள் நிகழ்த்தியிருக்கோம் அப்படிங்கக்கூடியதை அவர் சொல்லி பெருமையாக சொல்லியிருக்கிறார். பெண்களுக்குமே அவர் சொல்லக்கூடிய செய்தியாக தன்னுடைய வாழ்க்கையவே அவர் உதாரணமாக வைத்திருக்கிறார். ஒரு கிராமத்திலிருந்து வந்து நான் உங்களுக்கு முன்னாடிலாம் இப்படி நிற்கிறேன், சிறகை விரித்து நான் நிற்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோவையும் போட்டு அவர் பெண்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாகவே அவர் சொல்லியிருக்காரு. தயக்கங்களை எல்லாம் விட்டு விட்டு வெளியில் வந்து அந்த எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய கோரிக்கைகளையும் பெண்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். தேசிக கவிமணி விநாயகம் பிள்ளை சொல்றது போல, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மகாத்தவம் செய்திடல் வேண்டும் அம்மா, அதுவும் இந்தியாவில் பிறந்தால் அது சொல்லவும் வேண்டுமா அப்படிங்கிறது தான். அவங்க வெறும் மாதவி லதா மட்டுமல்ல, மகா தேவி லதா அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக அடுத்த ஆண்டு பத்மஸ்ரீயோ அல்லது பத்ம விபூஷன் மாதவி லதா என்றோ நாம் நிச்சயமாக அவரை அழைக்கலாம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.